வணக்கம் நண்பர்களே. எங்கள் வீட்டில் இருக்க இந்த இன்சுலின் செடியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அது நல்லா ஹைட்டாக ரொம்ப தூரத்துக்கு வளர்ந்துருக்குது. இந்த இன்சுலின் செடி இதில் இருக்க இலைகள் இதில் வந்து ஃப்ரக்டோஸ்னு ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த இன்சுலின் உற்பத்தியை வந்து துரிதப்படுத்தும். நம்ம உடம்பில் வந்துட்டு இன்சுலின் சுரப்பை வந்து அதிகப்படுத்தும். அதன் மூலமாக வந்துட்டு சர்க்கரை அளவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வேண்டாம். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னாலும் வந்து இன்சுலின் தேவை தான் அதிகம் இருக்கும். அதுக்கான பயன்பாடாக இந்த இலைகள் பயன்படுது. இந்த இலை வந்து புளிப்பு சுவையாக இருக்கும். இந்த இலையை பிடுங்கி அரைச்சி அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஒரு 2 இலை இனிக்காக பிடுங்கி அதை வந்துட்டு நம்ம அரைச்சி தண்ணியில் கலந்து சாப்பிட்டாலே போதும். அது அப்பப்போ சாப்பிட ரெகுலராக சாப்பிடணுன்ட்டுலாம் அவசியம் இல்லை. சாப்பிட்டீங்கனாலே வந்து சர்க்கரை வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கலாம். இதில் இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற இன்சுலின் செடியில் பூ பூத்துருக்குது. அதை காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோவை. இவங்க ரொம்ப அழகாக இந்த இன்சுலின் செடி வந்து இஞ்சி அந்த வகையை சேர்ந்தது. இதில் பாருங்கள், பூ வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறப்ப வந்துட்டு என்னமோ இந்த கல்வாழையில் இருக்க பூ மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு மொட்டு மாதிரி நடுவில் ஒரு மொட்டு மாதிரி பெருசாக இருக்கும். அந்த மொட்டில் வந்துட்டு சைடில் அப்படியே பூ மலர்ந்து வருது. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இது வந்து என்னோடய ஹைட்டுக்கு மேலே வளர்ந்துருக்குது. அதில் வந்து இப்போ பூ வளர்ந்துருக்குது. அதை காட்டுறதுக்காக தான் இன்றைக்கி வீடியோ. ரொம்ப அழகாகவும் இருக்கும். அதாவது இன்சுலின் செடி வந்து மருத்துவ செடியாகவும் வளர்க்கலாம், ஒரு அழகுக்கான செடியாகவும் வளர்க்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ. பாருங்கள், ரசிங்க. இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி.